எந்த ஒரு கட்சிக்காராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தமிழக மக்கள் எல்லோராலும் பாராட்ட பெற்று எடப்பாடியார் ஆட்சி பரவாயில்லை என்று சொல்கிற அளவுக்கு நல்லாட்சி நடத்த நாயகன் எடப்பாடியாருடைய நல்ல ஆலோசனையின்படி நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்ட கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறைப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரை இன்றைக்கு ஆளுகின்ற மாடலா குதிரை பேர மாடல் ஆட்சி, இன்றைக்கு ஆளுகின்ற குதிரை பேர அரசு இன்றைக்கு மக்களை மிகப்பெரிய அளவில் ஏமாற்றி இருக்கின்றது. சொன்ன எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாத அரசு இன்றைக்கு இந்த டிவிக்கு அரசு, இந்த மாடல் அரசு இன்றைக்கு அவர்கள் கொடுத்த அனைத்து வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. மிகப்பெரிய வாக்குறுதியாக விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதேபோல் விவசாய தொழிலாளர்களுக்கு எல்லோருக்கும் 6 சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும். குடும்பத்துக்கு 2500 ரூபா பணம் மாதம் கொடுக்கப்படும். அது போன்ற இன்றைக்கு பல வாக்குறுதிகள், இன்றைக்கு படித்த வேலையில்லா பசங்களுக்கு இன்றைக்கு 4000 ரூபா பணம் மாதம் கொடுக்கின்ற எண்ணற்ற வாக்குறுதிகளை 300க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்தது. இன்றைக்கு எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாமல் இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கரண்ட் பணம் மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கின்றது. விலைவாசி அரிசி விலை பெரிய அளவில் உயர்ந்திருக்கின்றது. இந்த ஆட்சி இன்றைக்கு நல்ல மழை இல்லை. இவர் ஆளுகின்ற நேரத்திலே மழை இல்லாமல் இன்றைக்கு குடிப்பதற்கே தண்ணீர் கிடைக்காமல் போய்விடும் காலகட்டமாக இருக்கின்றது. ஆகவே இந்த அரசு இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு சிறப்பாக பணியாற்றி மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த எடப்பாடியார் தலைமையில் கேட்டுக்கொள்கின்றோம். அரசு இந்த மாதிரி நாட்டில் எல்லாம் பஞ்சம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கு போகுது, சொல்லாமல் வீட்டுக்கு போவாங்க. அதுதான் ஆச்சு. உறுதிமொழி கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? எந்த அதிமுக வந்து இன்னைக்கு போராட்டம் பண்ணுது அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காரு எடப்பாடி தலைமையில். அவங்களுக்கு அதுதான் தெரியும், அது அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா எந்த அரசுன்றது அவங்களுக்கு தெரியும். ஒரு 4 பேர்த்த ஆளுக்கு எவ்வளோ வெளி சொல்லக்கூடாது அவ்வளோ பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கிட்டா அந்த ஆட்சி ஜெயிச்சிருமா? அதான் அதிமுக அவங்க 6 பேர் விலைக்கு வாங்கிட்டாங்க, 4 பேர் வெளியே சுற்றிட்டு இருக்காங்க. இவங்க 10 பேர் தான் அதிமுகவா? மற்ற இருக்கிறவங்களே யாரும் அதிமுக இல்லையே? எவ்வளோ தொண்டர்கள் இருக்காங்க? அடிப்படை தொண்டர்கள் யாராச்சும் ஒருத்தராக போயிருக்கான்னு பாருங்க. இல்லை, இப்போ என்ன டிவி சண்முக வேலுமணிங்கிறத என்ன தலைமையோட ஒருங்கிணைந்து வராமே இருக்கிறாங்களே? வருவாங்க. அதுக்கு அவங்க வருவாங்க, வரக்கூடாது காலம் இருக்க வருவாங்க. சட்டசபையில எப்படி போயிட்டு இருக்குது இந்த கவர்மெண்ட்? சட்டசபையில் ஒரு அதான் சொல்கிறேன், ஒரு மாடல் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அதான் போயிட்டு இருக்கு, வீல்ஸ் ஆட்சி நடந்துட்டு இருக்குது. காவேரி விவகாரத்தில் தீர்மானம் நிறைவேற்றி காவேரி பற்றியோ மேகதாதை பற்றியோ மக்களுக்கு இருக்க கஷ்டத்தை பற்றியும் முதலமைச்சர் வாய் திறக்க மாட்டேங்கிறாரு. வாய் திறந்தால் தானே தெரியும், அதை வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. என்ன செய்யறது? இல்லை, நிதி நிலைமை இல்லாதனால தான் வந்து கொஞ்சம் குறைஞ்சபட்ச கடன் தள்ளுபடி கம்மியாக பண்ணியிருக்காங்க. அது முதலே தெரியுமில்ல உங்களுக்கு? அது வாக்குறுதி சொல்லும்போது தெரியுமில்ல? இப்போ எடப்பாடியார் போன டைம் வாக்குறுதி கொடுத்தாங்க, அம்மா வாக்குறுதி கொடுத்தாங்க, கடன் தள்ளுபடி பண்ணாங்க. சொன்னது எல்லாத்தையும் செஞ்சாங்க, சொல்லாதையும் செஞ்சாங்க. தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, அதே மாதிரி இலவச கல்வி கொடுத்தாங்க. புக்கு, நோட் புக்கு, பென்சில், பேனர், லப்பர், சாமிட்ரி பாஸு, காலுக்கு போடுற செருப்பு, மேலுக்கு போடுற சீருடை, புஸ்தகம் கொண்டு வர பை, 11வது சைக்கிள், 12வது லேப்டாப், இத்தனை கொடுத்தாங்களே இல்லைங்களா? அந்த எடப்பாடியாரும் அவ்வளோதான். எவ்வளவு நமக்கு இன்றைக்கி நல்ல திட்டங்கள் கொண்டாது விவசாயத்துக்காக. இன்றைக்கி அத்திக்கடவு அவனாசி திட்டம், அதே போல் இன்றைக்கி எவ்வளவு ஸ்கீம் வாட்ரு, அதே போல் எவ்வளோ குளங்கொட்டை நிறைவேற்றுறது, அதே போல் காவேரி குண்டாறு வைகை இணைப்பு திட்டம், எவ்வளோ திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அந்த எடப்பாடியார் அவர்கள். இவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்க சொல்லு பார்க்கலாம். 100 நாள் ஆட்சியில் குண்டாறுனாலும் பரவாயில்ல, மக்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இந்த தண்ணி குடிக்கிற தண்ணி வாங்கி கொடுத்தா கூட போதும், அது கூட கொடுக்குறதில்லை. அந்த எடப்பாடியார் ஆட்சி நினச்சி பாருங்க. வந்தோடனே முதல் கையில் தானே எடப்பாடி எப்படி போட்டு ஆட்சி நடத்துறாரு, இவங்க ஆட்சி எப்படி இருக்குன்னு பாருங்க. போலாம். எம்எல்ஏவாக இருந்து நற்பணிகளை உங்களுக்கு செய்து உங்களுடைய நல்ல செயலாளர் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்படிப்பட்ட ஒரு எழுச்சிமிக்க இயக்கம், இந்த எழுச்சிமிக்க இயக்கம் தோற்றதாக வரலாறு கிடையாது. ஒரு 10 ஆண்டுகள் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சுட்டிக்காட்டி, எடப்பாடியார் அவர்கள் மட்டும் இல்லை என்றால் நாமெல்லாம் கட்சி வேட்டியை கட்ட முடியாது. தள்ளுபடி செய்யவில்லை. 75,000, 30,000, 35,000 தள்ளுபடி சொல்றாங்க. ஆனா அதிமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த காலத்தில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளரும் பவானி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற மாண்புமிகு அண்ணன் கேசிகா அவர்கள், விவசாய சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் வேலாயுதம் அவர்கள் பேசுவார்கள். ரத்து செய் விவசாய கடனை ரத்து செய். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற மொத்த கடனையும் ரத்து செய்.
வைத்திருக்கும் விவசாயிகள் வாங்கிய கடன் ரத்து செய்யப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு அள்ளி கொடுத்தாயே வெயிலில் அதை செய்வதற்கு நடவடிக்கை எடு. முதலமைச்சரே, அக்கறை காட்டு குதிரை பேரம் நடத்துவதில் காட்டுகின்ற அக்கறையை விட மாட்டோம். புரட்சி தமிழன் பாதையிலே போராட்டங்களை தொடர்ந்திடுவோம். புரட்சி தமிழரின் பாதையிலே வீறு நடை போடுகின்ற மக்கள் இயக்கம் இது. கர்நாடக அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் தெரிகிறதா? புரிகிறதா? ஒப்பனை முதலமைச்சரை புரிகிறதா? ரீல்ஸ் முதலமைச்சரை புரிகிறதா? தமிழ்நாட்டை பாலைவனமாக்க கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி.